பாட்டி முடியலடி முடியல. இவ்வளவு சத்தம் வச்சும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அவ பாட்டுக்கு பூஜை பண்றா போல இருக்கே. பாட்டி வா, நம்ம அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். பாத்தாடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு. என்னடி இவ இவ்ளோ இடைஞ்சல் பண்ணி பூஜையை நிப்பாட்ட மாட்டேங்கிறாளே. இது இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வச்சு பாப்போம். என்ன இன்க்ரீஸ் பண்ணடி? இருடி. ஏய், இவளுக்கு இதெல்லாம் பத்தாதடி. நான் இன்னும் கொஞ்சம் ரசனையா பாட்டு போடுறேன். போடு பாக்கலாம். அவ என்னடி இவ்வளவு சவுண்ட் வைக்கிறா, அசையவே மாட்டேங்கிறா. ஆமா பாட்டி, என்ன பண்ணலாம் இப்போ? ஏய், தட்டுடி தட்டுடி தட்டு. இனியா, இனியா, ஆண்டி கதை திறங்க. இனியா. ஆத்தி, பாட்டி என்ன பாட்டி? அத்தை எந்திரிச்சு வந்துட்டாங்க போல இருக்கே. உன் மாமியார் கறி என்ன எதுன்னு கேட்டா என்னடி சொல்லுவ? அத நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே இந்த வசு ஒவ்வொரு தடவையும் அத்தை கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கா. இரு, அவளை வசமா மாட்டி விட்டு வரேன். இது என்னடி பண்றது? ஆமால, இத ஒழிச்சு வச்சுட்டு போலாம். வா வா வா. என்ன இனியா, என்ன அங்க சத்தம்? அத்தை, ஜோசியர் சொன்ன மாதிரி நான் 6 கால பூஜை பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எனக்கு போட்டியா அந்த வசு வீட்ல பூஜை பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே எனக்கு ஏட்டிக்கு போட்டியா பண்றா அத்தை. இனியா, சும்மா அவளையே குறை சொல்லிட்டு இருக்காத. வசு கிட்ட சண்டைக்கு போவாட்டி உனக்கு தூக்கமே வராதா? துப்பாக்கி தம்பி, நீங்க வசு மேல இருக்கிற பாசத்துல கண்மூடித்தனமா பேசுறீங்க. இங்க பாருங்க முதலாளியம்மா, நீங்க தான் இந்த நியாயத்தை கேட்கணும். இவ பாடுனா அவளும் பாடுறா, இவ ஆடுனா அவளும் ஆடுறா. இவளை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு உங்களை மாதிரி வீல் சேர்ல அவளும் உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டுல எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி வா, என்னன்னு பாக்கலாம். வாங்க வாங்க வாங்க, வாடி வாடி. ஏ வந்து தொலைடி. வாங்கம்மா வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. அடியே அடியே வசு, கதவை தொலைடி. அடியே, உன் வீட்டை ரைட் பண்றதுக்கு முதலாளியம்மாவே வந்திருக்காங்க, கதவை தொற. பாத்தீங்களா முதலாளியம்மா, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லியும் கதவை திறக்க மாட்டேங்கிறா. கதவை தொறடி. அப்பா. ஏய், தரடி தரங்கறல, தர. கதவை தர. ஏய், கதவை தரங்கடி. ஏண்டி, கதவை திறக்கிறதுக்கு ஏண்டி இவ்வளவு நேரம்? முதலாளி அம்மாவை காக்க வச்சுக்கிட்டு இருக்க. வாங்கம்மா. வசு எங்க? வசுவா பூஜை ரூம்ல இருக்கா. நீங்க வாங்க முதலாளியம்மா, நீங்க வாங்க. நீ போடி அங்கிட்டு. ஐயோ 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 ஐயோ, அடியே, இந்த முதலாளி அம்மா வீல் சேர அப்படியே கியர் எல்லாம் போட்டு ஓட்டுறத பார்த்தா அப்படியே ஃளைட் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல. பாட்டி ரொம்ப முக்கியம். வா, இல்ல உனக்கா தாண்டி ஜாலரா அடிக்கிறேன். வா. வசு, மாட்டலாம். என்ன வசு, இந்த நேரத்துல என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க? அத்தை, நான் பூஜை பண்றது கெடுக்கணுங்கிறதுக்காகவே போட்டிக்கு இவளும் பூஜை பண்றா. அத்தை, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஐயோ ஐயோ ஐயோ, இது அடுக்குமா அடுக்குமா. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றாளே இந்த வசு. ஆளாம் தேளாம் அடுப்பங்கரையில பாலாம். அம்மா, குடி இருக்கிற வீட்டுல அப்படி கத்தாதீங்க. என்னடி உன்னை அப்படியே ஓசி சோறு திங்குறவனி பேச்ச பாரு பேச்ச. பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா?
அத்தை நீங்க என்னன்னு கேளுங்க அத்தை. வசு கேக்குறல்ல, சொல்ல மாட்டியா? இப்போ எதுக்காக பூஜை பண்ற நீ? அம்மா அந்த விஷயத்த நான் சொல்றேன். அம்மா வேண்டாம். வசு நீ பேசாம இரு. அம்மா வீடு வரைக்கும் வந்து கேக்குறப்போ நாம மறைச்சோன்னா அது நல்லா இருக்காது வசு. இனியா விரதம் இருக்காம நான்வெஜ்ஜா சாப்பிட்டிருக்கான். அதனால அவ பண்ற பூஜைக்கு பலனே இருக்காது. இது பாருங்க, வீணா என் மேல பழைய போடாதீங்க. அதானே. ஏய், இவ மீன், சிக்கன், மட்டன் பிரியாணின்னு தந்தூரி சிக்கன், முட்டை ஆம்லெட்லாம் சாப்பிட்டது நீ பாத்தியா? நீ பாத்தியா? ஆமா, நான் என் கண்ணால பார்த்தேன். அத்தை இல்ல அத்தை, வசு போய் சொல்ற அத்தை. இனியா, நீ நான்வெஜ் சாப்பிட்டது உண்மைதானே? இல்ல அர்ஜுன், இல்ல. சும்மா புழுகாத இனியா. கண்ணால பார்க்காம வசு பொய் சொல்ல மாட்டான். இத பாருங்கம்மா, நாங்க உங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இனியா இருக்க வேண்டிய விரதத்தை வசு இருந்துட்டு இருக்காமா. எதுவும் சொல்லாம வண்டியை திருப்புது. முதலாளியம்மா, அத்தை முதலாளியம்மா, முதலாளியம்மா, என்ன நீங்க பாட்டு ஜட்மெண்ட் சொல்லாமே போறீங்க? யோசிச்சு நாளைக்கு சொல்றீங்களா? இத பாரு இனியா, வசு பூஜை பண்றா பண்ணல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஒழுக்கமா விரதம் இருந்து பூஜை பண்ற வழிய பாரு. இதோ பாரு இனியா, நீ வசுவ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அதுல நீ விளையாடுறனா உனக்கு அம்மா மேல அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துற வழிய பாரு. பாடி. நாம நினைச்சது சரிதான். விரதம் இருக்கிறதுக்காக தான் வசு லீவ் எடுத்திருக்கா. சூப்பர் வசு. தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். உனக்கு எப்பவுமே என் மேல, அம்மா மேல, என் குடும்பத்து மேல பாசம் அதிகம். ஆனா உத்தமன் அதெல்லாம் இல்லைங்கிறாரே. இரு, ஒரு வழி பண்றேன். ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன் சார். வந்ததும் வந்துருங்க சார். உத்தமன், உத்தமன் என்ன லூஸ் ஆயிட்டா இருந்தாலு? என்ன தம்பி இந்த நேரத்துல போன் பண்றாரு? விரதத்துல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? சொல்லுங்க தம்பி. எங்க உத்தமன் இருக்கீங்க? இந்த நேரத்துல நான் எங்க தம்பி இருப்பேன்? வீட்டுல தான் இருக்கேன். இப்ப நீங்க என்ன பார்க்க வந்தா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் உத்தமன். அது வேணுமா வேணாமா? என்னது போனஸா? தம்பி எங்க போனஸ் 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 தரேன்னு சொன்னீங்களே. வாழ்க்கைக்கு போனஸ் வயசு தம்பி. அந்த வயசுக்கு போனஸ் காசு தம்பி. அரை நான் காசுனால உங்க கையில வாங்கணும் தம்பி. அப்படியா? ஐயோ தம்பி, நான் அரைனான்னு சொன்னது காசு தம்பி. என்ன தம்பி இப்படி பலர்னு அரைஞ்சிட்டீங்க? இந்த மாதிரி செய்வீங்களா? தம்பிக்கு நான் வசமா எடுத்துக்கிட்டு இருந்து பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அதான் இந்த மொக்கு மொக்குறாரு. ஐயோ தம்பி தம்பி, இனிமேல் வாங்க மாட்டேன் தம்பி. வசமா எடுத்துக்கிட்டு நான் வந்து 20,000 வாங்கினது தப்புதான். இனிமேல் சத்தியமா வாங்க மாட்டேன் தம்பி. ஓ, அத வாங்கிட்டு தான் வசுக்கு லீவ் தரணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? தம்பி அப்ப நீங்க அதுக்காக அடிக்கலையா? வேற எதுக்கு அடிக்கிறீங்க? ஐயோ, விரதம் இருக்கிறதுக்காக வசு லீவு போடல, என் மேல பிரியம் இல்லன்னு இந்த வாய் சொல்லிச்சுல. ஐயோ தம்பி, பசு மேடம் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க தம்பி. இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்க தான் தம்பி.
அவங்க விரதம் இருக்கிறது உங்களுக்காக தான் தம்பி. கையெடுத்து கும்புற ஆளை விடுங்க. ஐயோ 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 சி 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 பாத்தியாடி என் தொம்பி பொண்டாட்டி என்ன போடுறா பார்த்தல. உன்னை கவுத்து அவ பொண்ணுக்கு எப்படி முட்டு குடுக்கறா பாரு. வா அவளை மாட்டி விடுறேன்னு போய் நீ செமையா வாங்கி கட்டிக்கிட்ட. உன் ஆள் அவன் இருக்கானே அர்ஜுன் டோட்டலா அவ பக்கம் கவுந்துட்டான். பாட்டி நானே எரிச்சல்ல இருக்கேன், நீ வேற மேல மேல பேசி டென்ஷன் ஏத்தாத. தப்பு பண்ணது நீ. நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? இப்படிதான் அந்த வசு கண்ணுல படுற மாதிரி நல்ல சிக்கனி மட்டனி அள்ளி 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 திம்பியா? எனக்கு கொஞ்சம் கூட குடுக்காம அவ்வளவையும் தின்னல, இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா? பாட்டி அவ ஏன் ரூம்குள்ள வருவான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஏய் இந்தாடி, யானைக்கு வேணா மணி கட்டலாம், இந்த பூனைக்கெல்லாம் மணி கட்ட முடியாதுடி. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜோசியக்காரன் தாண்டி. இப்ப மட்டும் வசு அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டான்னு வெய்யே, அவ எங்கேயோ போயிருவா. ஏற்கனவே அந்த வீல் சேர அவள ரூம்குள்ள கூப்பிட்டு கோடி கோடியா அள்ளி அவ கையில குடுக்கறா. உனக்கு தெருக்கோடிதான். பாட்டி அதுக்கு நான் விடவே மாட்டேன் பாட்டி. அவ என்னதான் மாயாஜாலம் பண்ணாலும் அர்ஜுன் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. நான் தான் இந்த வீட்டோட மருமக. நல்ல வாயிலேயே வடை சுடு. இப்ப நீ என்ன பண்ண போற அத சொல்லு. நான் அவள பூஜை பண்ணவே விட மாட்டேன் பாட்டி. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? இது பார் பாட்டி, நான் காலையில பூஜை பண்ண போயிடுவேன். இந்த பிளான் எல்லாம் பக்காவா நீ தான் கண்டினியூ பண்ணணும். நானா? நல்லா தாண்டி வரப்படம் போடுற. சரி நீ சொல்ற, நானும் செய்யறேன். ஏய் ஆனா இத நான் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீ அம்போன்னு அத்து விட்டுட்டு போயிடக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டி. பாத்துக்கலாமா? ஏய் வாடி. பாட்டி அங்க பாரு. பிள்ளையாரப்பா, பிள்ளையார் சிலை பிரதிஷ்டம் பண்ண போறாங்க. இந்த இனிய அசைவம் சாப்பிட்டு ரொம்ப இம்சை பண்ணிட்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணலான்னு வந்தேன். என் வேண்டுதலை ஏத்துக்கோ. சுவாமி நல்லா வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணத்தை ஆரம்பிக்கும். அங்க பிரதட்சணம் அடி பண்ண போற. நீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன் அங்கமெல்லாம் பங்கமாக போகுது. என்ன பாட்டி பண்ண போறா? அங்க பிரதட்சணம் பண்ண போறாளாண்டி. ஐயோ இனியா அது பண்ண கூடாதுன்னு சொன்னால. ஏய் அதத்தான் நாம கெடுத்து விடணும். ஏய் அவ அங்க பிரதட்சணம் பண்ணும்போது பாதியிலே எழுந்து ஓட போறா பாரு. அதுக்கு என்ன பாட்டி பண்றது? இரு பண்ணலாம்ல. ஏய் அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, அங்க இருக்கு பாரு அந்த வேலிக்காத்தான் செடி. அதுல அப்படியே முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும். அத வெட்டி எடுத்துட்டு வந்து அவ உருள்ற பாதையில அப்படியே போடு. எந்திரிச்சு அப்படியே ஓடிடுவா. போ 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 ஓடி. உத்தமன், வசு காத்தாலே குளிச்சு முடிச்சிட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு மங்களகரமா எங்கேயோ கிளம்பி போயிட்டா. என்ன தம்பி நேரடியா வர்ணனை பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க? ஐயோ உத்தமன், நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல உத்தமன். வசுவை யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தானா, காலங்காத்தால வீட்ல இருந்து வெளில வந்து பார்த்தேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ண போயிட்டா. அவ எந்த கோயிலுக்கு போயிருப்பா உத்தமன்? அவங்க எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன? உத்தமன் என்ன விளையாடுறீங்களா? வசு யாருக்காக கோயிலுக்கு போயிருக்கா? எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? உத்தமன் வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? இல்ல இல்ல தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வாங்கினது எப்போதுமே எனக்கு மறக்காது, அதை நான் மறக்கவும் மாட்டேன். இப்போ இனியா மேடம் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வசு மேடம் அங்கதானே போயிருப்பாங்க. நோ 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 நோ, வசு யாருக்கும் தெரியாம பூஜை பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால முருகன் கோயிலுக்கு போயிருக்க மாட்டா. அநேகமா பிள்ளையார் கோயிலுக்கு போயிருப்பா. அப்ப அங்க போயிருந்தா நாமளும் அங்க போவோம். போங்க போங்க நின்னுகிட்டு.
போடு போடு போடு. போட்டு பாட்டி. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். ஐயோ என்னாச்சு? உள்ள குத்திருச்சு. வசு என்னாச்சு? இரு இரு நாடுக்கு. ஐயோ உத்தம நாங்க பாருங்க வசு. வசு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா ஆமா உத்தமன். தம்பி, அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க. என்ன உத்தமன் இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க? தம்பி, உங்ககிட்ட மீட்டர் தாண்டி பேசவே பயமா இருக்கு. இங்க வேற இடம் பொருள் ஏவல் தெரியாம கைய நீட்டிடுறீங்க. வசு எஸ். இரு இரு நான் எடுக்கிறேன். அசையாம இரு. தள்ளுங்கம்மா. என்ன வசு இது? வந்துட்டான்டா ஹீரோ ஒருத்தன். வா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க வசு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வசு 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 கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆமாமா கொஞ்சம் சரிங்க பிடிக்கல. சார். வந்துடுறேன். கரெக்டா அவனுக்கு மூக்கு மேல வேர்த்துரும் போல இருக்கு. கரெக்டா வந்து ஆப் எடுத்து விட்டுறான். தள்ளுங்கம்மா. ரொம்ப பண்றானே. வசு இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பண்ணலாம் வா. இல்ல பரவாயில்ல அர்ஜுன் சார். அங்க பிரதட்சணம் பண்றப்போ பாதியில எழுந்திருக்க கூடாது. ஐயோ ரத்தம் வருது வசு, ப்ளீஸ் சொல்றத கேளு, கொஞ்சம் வா வசு. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இதையும் எடுத்துட்டானா? இவன் என்ன எல்லா முள்ளையும் எடுத்து போடுறானே. பாட்டி என்ன பாட்டி, நான் கஷ்டப்பட்டு முள்ள எடுத்துட்டு வந்து போட்டா அவர் எடுத்து போடுறாரு. அதுவா முக்கியம், கொஞ்சம் சும்மா இரு. எப்படியாவது ஒரு முள்ளாவது குத்தணும். ஐயோ என்னடி இவன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுறான். பொறுமையா பொறுமையா பாத்து எந்திரு. அம்மா உன் வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறுமா. அவகிட்ட போய் என்ன சொல்றதுனே புரியலையே. இவ்வளவு சுத்தமா இருக்கிற கோயில எப்படி அங்கங்க முள்ளு கிடக்குது? முள்ளு ஏதோ தானா வந்த மாதிரியே தெரியலையே. பக்கத்துல எந்த முள்ளு செடியும் இல்ல. அப்புறம் எப்படி வந்திருக்கோம்? யாராவது வேணும்னே போட்டு வச்சிருப்பாங்களா? பாப்போம். ஐயோ வாடி 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 பாக்குறாண்டி, ஓடிடலாம். போங்க போங்க. ஐயோ ஐயோ அவ வேற வரானே. இது என்ன குளம்னு வேற தெரியலையே. ஐயோ அவன் வேற வந்துட்டு இருக்கானே. இப்ப என்ன பாட்டி பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம இந்த குளத்துல ஐயோ, குதிர எனக்கு வேண்டியதா. தெரியாது பாட்டி. எனக்கு மட்டும் தெரியுமா? வசு ஆண்டி. வாங்க தம்பி. வசு கூப்பிடுங்க ஆண்டி. வசு எதுக்கு தம்பி? கோயில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது வசுக்கு கையில அடிபட்டுடுச்சு. அதான் ஆயின்மெண்ட் போட்டு விடணும். ஜுரம் இருந்தா மாத்திரையும் இருக்கு. நீங்க வசு கூப்பிடுங்க ஆண்டி, நான் கொடுத்துட்டு போறேன்.
அவ ஆபீஸ் போயிட்டாளே தம்பி. என்ன ஆண்டி ஆபீஸ்க்கு போயிட்டான்றீங்க? அவளை எதுக்கு ஆபீஸ்க்கு அனுப்புனீங்க? கையில காயத்தோட எப்படி ஆண்டி வேலை பாப்பா? அது ஒண்ணு பெரிய காயம் இல்ல தம்பி. பெரிய காயமோ சின்ன காயமோ மருந்து போடணும் இல்ல ஆண்டி? பொண்ணு பெத்தா மட்டும் போதுமா? வழக்கு தெரியணும். சரி ஆண்டி, நானே ஆபீஸ்க்கு போய் மருந்து போடுறேன். கிளம்புறேன் ஆண்டி. தம்பி வசு, நீ ஏன் வசு ஆபீஸ்க்கு வந்த? கையில வேற அடிபட்டு இருக்கு, அங்க பிரதட்சணை வேற பண்ணிருக்க, டயர்டா இருக்கும்ல? இல்ல அர்ஜுன் சார், ஒரு மீட்டிங் இருக்கு. ஃபாரின் கிளையண்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லிருக்காரு. அவர்கிட்ட இந்த ஃபைலை நான் கொடுக்கணும். சரி, கையில காயம் பட்டு இருந்ததே, வலி இருக்கா? அதெல்லாம் பரவாயில்ல அர்ஜுன் சார். பரவாயில்லன்னு அலட்சியமா இருக்காது வசு, கவனமா இருக்கணும். காயம் பட்டா கன்ஃபார்மா ஃபீவர் வரும் வசு. தம்பி, உங்க கரிசனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உத்தமன், கரிசனம் தான் காயத்தை மாயமாக்குற ஒரே மருந்து. வசு, என்ன வசு, உன் முகத்தை பார்த்தாலே நீ எவ்வளவு வலியில இருக்கேன்னு தெரியுது. கால வேற நொண்ணே நடக்கிற, என்னாச்சு வசு? இல்ல, அங்க பிரதட்சணம் பண்ணதுல கால்ல லேசா வலி இருக்கு.